வணக்கம். இஸ்ரேலுக்கென்று ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு போராடி கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் 3 பக்கங்களை சரி செய்ய வேண்டும். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் அரபு நாடுகள், மற்றொரு பக்கம் இஸ்லாமிய நாடுகள், குறிப்பாக துருக்கி. இஸ்ரேலுடைய அந்த கனவு என்பது மேற்கு கரையை தங்களுடன் இணைக்க வேண்டும் என்பதுதான். இது சாதாரண விஷயம் அல்ல. ஏன் இஸ்ரேல் இந்த மேற்கு கரையை மிக அவசியமான ஒன்றாக கருதுகிறது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன் அந்த 3 பக்கங்களை நெதன்யாகு எப்படி சரி செய்ய போகிறார் என்பதை பற்றி பார்த்து விடுவோம். அமெரிக்காவில் பைடனுடைய நிர்வாகம் வந்ததிலிருந்து அதனுடைய மிகப்பெரிய நோக்கமாக, கவனமாக ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் தான் இருக்கிறது. இதனால் மன வருத்தத்தில் இஸ்ரேல் இருந்தாலும் பைடனை எவ்வாறு டீல் செய்வது என்பதை குறித்து நெதன்யாகு மிக தெளிவாக இருக்கிறார். பைடன் இப்போது கையாளுகின்ற ஈரான் என்பது 2015 இருந்தது போல அல்ல. இன்றைக்கு அதற்கு சீனத்தினுடைய ஆதரவு இருக்கிறது, ரஷ்யாவினுடைய ஆதரவு இருக்கிறது. அதனால் முன்பு போல எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக ஈரானுடன் அவர்கள் போட முடியாது என்று இஸ்ரேல் கருதுகிறது. பைடனுடைய இந்த ஈரானிய முயற்சி தோல்வியடைந்தால் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சிதான். அதே சமயத்தில் இது வெற்றி பெறும் என்கின்ற ஒரு சூழலும் அங்கே நிலவவில்லை என்பதை இஸ்ரேல் தெளிவாக உணர்ந்திருக்கிறது. மேற்கு கரையை இஸ்ரேல் தன்னுடன் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப் போகிறது என்றவுடன் நிச்சயமாக பைடனுடைய அரசாங்கம் பாலஸ்தீனத்தில் வைத்திருக்கின்ற அக்கறையினால் சில நெருக்கடிகளை தரக்கூடும். ஆனாலும் இஸ்ரேல் அதனை எப்படி கையாளுவது என்பதை குறித்து தெளிவாக இருக்கிறது என்று கூறுகிறது. பைடன் எப்படி செயல்படுவார், அவருடைய நிர்வாகம் எதனை நோக்கி செல்லும் என்பதையெல்லாம் புரிந்து வைத்திருப்பதினால் இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய பைடனுடைய நிர்வாகத்தை கையாளுவது என்பது மிக எளிதாக இருக்கும் என்று நம்புகிறது. இன்னொரு புறம் அரபு நாடுகள், ஆப்ரஹாம் அக்கார்ட் அமெரிக்காவினுடைய முயற்சியினால் கையெழுத்தான உடனேயே அதனுடைய சப்டெக்ஸ்ட் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இஸ்ரேல் மேற்கு கரையை இணைக்கும். அதில் இந்த அரபு நாடுகள் முன்பு போல எந்த ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் வைக்காது என்பதுதான். ஏனென்றால் அரபு நாடுகள் இப்போது தங்களது பாலஸ்தீன அக்கறையிலிருந்து கொஞ்சம் கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடன் நட்பு பாராட்டுவது என்பது இப்போதைக்கு அந்த ஜியோபொலிட்டிக்கல் ராஜதந்திரத்தில் ஈரானுக்கு எதிரான ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால் நிச்சயமாக இஸ்ரேலை புறம் தள்ளிவிட்டு அவர்கள் பாலஸ்தீனத்திற்காக நின்று கொண்டிருக்க மாட்டார்கள் என்று இஸ்ரேல் நம்புகிறது. அதனால் அரபு நாடுகளை பொறுத்தவரைக்கும் மேற்கு கரையை இணைப்பதினால் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அமைதியாகி விடுவார்கள் என்று நினைக்கிறது. அடுத்து மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகள் என்று கூறும் பொழுது குறிப்பாக துருக்கியை தான் நாம் கூற வேண்டும். ஏனென்றால் அதுதான் இஸ்லாமிய உலகின் தலைவராக கலிஃபாவாக வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் துருக்கியினுடைய உள்நாட்டு மற்றும் சர்வதேச சிக்கல்கள் என்பது அதனை அப்படி எண்ண விடாமல் பிரச்சனைகளில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. துருக்கியில் பொருளாதார பலம் குறைந்து கொண்டிருக்கிறது. மோசமான சூழலில் இருக்கின்ற பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக மட்டுமல்ல, சில சிக்கல்களில் இருந்து விடுபடுவதற்காகவும் அமெரிக்காவினுடைய பைடனுடைய பார்வை தன்மேல் படாதா என்று எர்டோகன் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் 2 மாதங்களாக எதிர்பார்த்திருந்த அந்த தொலைபேசி இன்னும் எர்டோகனை நோக்கி வரவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், துருக்கியினுடைய ஹல்க் பேங்க் பண மோசடி குற்றச்சாட்டு நியூயார்க்கில் விசாரணைக்கு வரப்போகிறது. அதற்காக பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் அபராதத்தை துருக்கி செலுத்த வேண்டி வருமோ என்கின்ற ஒரு தவிப்பிலும் இருக்கிறது. இந்த ஹல்க் பேங்க் என்பது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளின் காரணமாக ஈரான் எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியாத போது இந்த ஹல்க் பேங்கின் வழியாக பல பில்லியன் டாலர்கள் பணம், தங்கம், எண்ணெய் என்று வர்த்தகம் செய்திருக்கிறது. அதனுடைய பணம் துருக்கியின் வழியாக ஈரானை நோக்கி சென்றிருக்கிறது. இதனை குறித்து தான் இப்போது நியூயார்க்கில் விசாரணை வந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச பரிமாற்ற முறைகளுக்கு துருக்கி ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று அமெரிக்கா எண்ணுகிறது. ட்ரம்பினுடைய நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் எர்டோகன் மேல் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை என்றுதான் துருக்கியர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் பைடன் நிர்வாகம் பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே துருக்கியின் மீது கவனத்தை கொண்டிருக்கிறது. அனுதாபம் கொண்ட ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கு எர்டோகன் தவறிவிட்டார். ட்ரம்புடன் அவர் திமிர் பிடித்தவர் போல் நடந்து கொண்டார். முற்றிலுமாக அவரை புறக்கணிக்க முடியும் என்று அவர் நிரூபிப்பதிலேயே தனது முயற்சிகளை செலவிட்டார். அதன் காரணமாக பைடனை பல விஷயங்களில் அவர் இப்போது சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சிக்கலில் எர்டோகன் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்று அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் பேசுகின்றன. இந்த சூழலில் தான் இஸ்ரேல் துருக்கிக்கு நட்பு கரத்தை நீட்டுகிறது. கிழக்கு மத்திய தரைக்கடலில் இயற்கை எரிவாயு குறித்து துருக்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஈஸ்மெட் என்கின்ற இந்த திட்டம் 1900 கிலோமீட்டர்கள் கொண்ட இயற்கை எரிவாயு குழாய் திட்டம். இந்த திட்டம் இஸ்ரேலிலிருந்து முதலில்
கிரேக்கத்திற்கும் அதன் பின்பு இத்தாலிக்கும் செல்கிறது. இஸ்ரேல், கிரீஸ், கிரேக்க சைப்ரஸ் ஆகியவற்றுடன் மிகுந்த நட்புடன் இருந்தாலும் துருக்கியிடம் நட்பு கரத்தை நீட்டுகிறது. ஏஜியன் கடல், மத்திய தரைக்கடலில் இருக்கின்ற கனிம வளங்கள் குறித்து சர்ச்சை இருக்கிறது. 2010 துருக்கியினுடைய கப்பல் ஒன்றை இஸ்ரேலுடைய கடற்படை தாக்கியது. அதிலிருந்து துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருந்த உறவு சீர்குலைந்தது. 2013 நெதன்யாகு அந்த தாக்குதலுக்கு மன்னிப்பு கேட்டு அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடும் அளித்தார். அதன் பின்புதான் இந்த உறவு நெருக்கடி என்பது சீர்பட ஆரம்பித்தது. 2016 இரு நாடுகளும் தூதர்களை நியமித்தார்கள். ஆனாலுமே மேற்கு கரை மற்றும் ஜெருசலேமின் சட்டவிரோத குடியேற்றங்கள், பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலியர்கள் நடத்தும் முறை ஆகியவற்றை குறித்து துருக்கி விமர்சனம் செய்வது என்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இப்போது துருக்கிக்கு தன்னுடைய உள்நாட்டு மற்றும் சர்வதேச நெருக்கடியை சமாளிப்பதற்கு இஸ்ரேலினுடைய நீட்டப்பட்ட நட்பு கரத்தை இறுக பற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது. உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் அவர் கையாள வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. ஐரோப்பாவில் தனிமைப்படுத்தப்படுவது, அரபு நாடுகளுடன் இணக்கமாக இல்லாதது, அமெரிக்காவினுடைய கடுமை, நாட்டின் பொருளாதாரம் என்று ஏர்டோகன் சிக்கலில் இருக்கிறார். இந்த சமயத்தில் இஸ்ரேலுடைய நட்பு என்பது ஐரோப்பிய நாடுகளுடன் உறவினை பலப்படுத்துவதற்கு இஸ்ரேலுடைய நட்பு உதவும், அரபு நாடுகளுடன் இணக்கமாக செல்வதற்கு இந்த நட்பு உதவும், பொருளாதாரத்திற்கான நடவடிக்கைகளில் உதவி கிடைக்கும். இவற்றையெல்லாம் இஸ்ரேல் செய்வதற்கு ஏதேனும் துருக்கியிடம் எதிர்பார்க்கும் அல்லவா? அதுதானே ராஜதந்திரம் என்பது. அப்படி அது எதிர்பார்ப்பது மேற்கு கரையை அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் பொழுது துருக்கி பேருக்கு ஒரு அறிக்கையை, ஒரு கண்டனத்தை தெரிவித்துவிட்டு அமைதியாக இருக்கும் என்று இஸ்ரேல் நம்புகிறது. மொத்தத்தில் இஸ்ரேல் மேற்கு கரையை இணைக்கும் பொழுது யாரெல்லாம் தொந்தரவு தருவார்கள் என்று நினைக்கிறதோ அவர்களுக்கு எல்லாமே ஒரு செக் வைத்து விட்டது. சரி, மேற்கு கரையை எதற்காக இஸ்ரேல் இவ்வளவு விரும்புகிறது? எதற்காக தன்னுடன் இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறது? மேற்கு கரை எனப்படுகின்ற இந்த பகுதியை பல தசாப்தங்களாக இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாகத்தான் தன்னுடைய நாடாக மாற்றுவதற்கு அது முனைகிறது. பாலஸ்தீனர்களை பொறுத்தவரைக்கும் இது சட்டவிரோத நில அபகரிப்பு என்று கூறுகிறார்கள். அரபு லீக், ஐரோப்பிய நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை ஆகிய அனைத்துமே இதனை ஒத்துக்கொள்ளவில்லை. இணைப்பு என்பது அங்கிருக்கின்ற மக்களுக்கு என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது அது தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட குடியிருப்பு போன்று அமையும் என்று பாலஸ்தீனியர்கள் பயப்படுகிறார்கள். காசா பகுதி மற்றும் மேற்கு கரை என்பது பாலஸ்தீனியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தான் அதை ஆளுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமித்து இருக்கிறது. யார் இந்த பகுதிக்குள் உள்ளே செல்வது, யார் வெளியே செல்வது என்பதையெல்லாம் இஸ்ரேலிய ராணுவம் தீர்மானிக்கிறது. இது சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதம் என்றாலும் இஸ்ரேல் இதனை பல தசாப்தங்களாக செய்து வருகிறது. 1948க்கு முன்பு பாலஸ்தீனம் என்பது நிலப்பரப்பில் பெரிதாக இருந்தது. காலப்போக்கில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடன் போர்களை செய்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக வென்று எல்லைகளை நகர்த்தி குடியிருப்புகளை உருவாக்கி இப்போது பாலஸ்தீனம் என்பது குறுக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியாக இருக்கிறது. அந்த நிலப்பகுதியிலும் மேற்கு கரையையும் காசாவையும் தங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. மேற்கு கரை என்பது ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலி மிக முக்கியமான பகுதி. இதனை கடந்த 50 ஆண்டுகளாக இஸ்ரேல் 250 குடியிருப்புகளை ஆங்காங்கே கட்டி ஆக்கிரமித்து விட்டது. இங்கே 6 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் வாழ்கிறார்கள். இந்த குடியிருப்புகள் எல்லாமே சாலைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. சுவர்களால் இவை மற்ற பகுதிகளில் இருந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலைகளை இஸ்ரேலியர்கள் தான் சுதந்திரமாக அனுபவிக்க முடியும். பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய குடியிருப்புகளை தாண்டி இருக்கின்ற தங்களது பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்ரேலிய ராணுவத்திடம் அனுமதி பெற்று அந்த செக் போஸ்டில் நின்று அவர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும். குடியிருப்புகளை சுற்றி இருக்கின்ற சுவர்களால் பாலஸ்தீனியர்கள் தடுக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீனியர்கள் இங்கே நடுவில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பகுதியைத்தான், அந்த மேற்கு கரையைத்தான் இஸ்ரேல் இப்போது அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்ள விரும்புகிறது. ஜோர்டான் பள்ளத்தாக்கு உட்பட மேற்கு கரையினுடைய 30% பகுதிகளுக்கு மேல் தன்னுடன் இணைத்துக் கொள்ள விரும்புகின்ற இஸ்ரேல் அங்கிருக்கின்ற பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுகிறது. இஸ்ரேல் என்று ஒரு நாடு உதயமான பின்பு எஞ்சி இருந்ததை பாலஸ்தீனம் என்று பிரித்தார்கள். அங்கு கூட இஸ்ரேல் என்பது ஆக்கிரமித்திருக்கிறது. தங்களது வளங்களில், நிலங்களில் உரிமை இல்லை. மேற்கு கரையில் தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் குடியேறுகிறார்கள். அவர்களுக்கான குடியிருப்புகளை இஸ்ரேலிய ராணுவமே கட்டித்தருகிறது என்று பாலஸ்தீனியர்கள் வருந்துகிறார்கள். எதற்காக இந்த பகுதியை இஸ்ரேல் இவ்வளவு தீவிரமாக விரும்புகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த மேற்கு கரையில் இருந்து பாலஸ்தீனம் முழுவதையும் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்க முடியும், கவனிக்க முடியும், நிர்வகிக்க முடியும்.
முடியும். இப்படி கண்காணிப்பது மட்டுமல்லாமல் ஜோர்டான் பள்ளத்தாக்கு என்கின்ற ஒரு பகுதி அதில் இருக்கிறது. அது மிக வளமான பகுதி. ஜோர்டான் ஆறுடன் அந்த பள்ளத்தாக்கும் இணைந்து தங்களிடம் வரும் பொழுது தங்களுடைய பொருளாதாரம் என்பது மிக உயர்ச்சியை அடையும் என்று இஸ்ரேல் எண்ணுகிறது. ஜோர்டான் ஆற்றை அவர்கள் கட்டுப்படுத்தலாம். ஜோர்டான் பள்ளத்தாக்கு என்பது வளமான பூமியாக இருக்கிறது. அங்கே விளைச்சல் என்பது அமோகமாக இருக்கிறது. நீர்வளத்துடன் இருக்கின்ற இந்த பகுதியில் இஸ்ரேலியர்கள் குடியேறி விவசாயத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நீர் என்பது அதிகமாக வழங்கப்படுகிறது. அங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற பாலஸ்தீனியர்களுக்கு உரிமைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதனால் இஸ்ரேல் இந்த பகுதியை தன்னுடன் இணைப்பதில் முனைப்பாக இருக்கிறது. இதனை இஸ்ரேலிய பிரதமர் இணைப்பு என்று கூட சொல்வதில்லை. இது தன்னுடைய நாட்டின் இறையாண்மை என்று கூறுகிறார். இந்த மாதம் இறுதியில் இஸ்ரேலில் தேர்தல் நடக்கப் போகிறது. நெதன்யாகு ஒவ்வொரு தேர்தலிலுமே இந்த மேற்கு கரையை இணைப்பதை தன்னுடைய பிரச்சார வாக்குறுதியாக கொடுக்கிறார். நெதன்யாகு மட்டுமல்ல, எந்த இஸ்ரேலிய தலைவர்கள் வந்தாலுமே இந்த வாக்குறுதியை அவர்கள் தருகிறார்கள். தங்கள் சொந்த நாடான மேற்கு கரை என்றுதான் அவர்கள் பேசுகிறார்கள். அதனால் திட்டமிட்டு இஸ்ரேலியர்களை அங்கே குடியேற்றுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இணைப்பு என்பது ட்ரம்பினுடைய நிர்வாகத்தால் மிக எளிதாக செய்துவிடக் கூடும் என்று முயற்சிக்கப்பட்டது. ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி ஆகியிருந்தால் இந்த இணைப்பு என்பது மிக சுலபமானதாக கூட இருந்திருக்கலாம். ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒரு திட்டத்தை தந்தது. ட்ரம்பினுடைய மருமகன் குஷ்னர் அவர்கள் யூத வம்சத்தை சேர்ந்தவர். அவர் பாலஸ்தீனியர்களை கலந்து ஆலோசிக்காமல் நூற்றாண்டின் திட்டம் என்று ஒரு அமைதி திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின்படி பாலஸ்தீனியர்களும் இஸ்ரேலியர்களும் அருகருகே இருந்து அமைதியாக வளமாக வாழ முடியும் என்றார். இதனை பாலஸ்தீனியர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. சில இஸ்ரேலிய குடியேற்றாளர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. எதிர்கால பாலஸ்தீனிய நாட்டை உருவாக்குவதற்காக மேற்கு கரை பகுதியின் சில இடங்களை, சில குடியேற்றங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து விடலாம் என்கின்ற மாதிரியான அந்த திட்டத்தை பாலஸ்தீனியர்கள் நிராகரித்தார்கள். நவம்பர் 2020 ட்ரம்ப் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு தவித்தார். ஆனாலுமே ஐரோப்பிய நாடுகளுடைய ஆட்சேபனைகள் வர ஆரம்பித்தன. தேர்தலும் நெருங்கியது. இந்த திட்டம் அப்படியே அமைதியானது. அமெரிக்க ஜனாதிபதியாக பைடன் அவர்கள் வந்தார். எல்லாமே மாறிவிட்டது. ஆனாலும் 1967 இருந்து இஸ்ரேல் மேற்கு கரையை தன்னுடன் இணைப்பதை பற்றி பேசுகிறது. பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாடு இருந்தது என்பது தெரியாமலே அழிக்க வேண்டும் என்று முனைப்போடு இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை எப்படியும் செய்து தீர்த்து விடுவார்கள் என்று பாலஸ்தீனியர்கள் வருந்துகிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.